நான் சொல்றது கேளுங்கம்மா. அவனுக்கு இத பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் தொலைச்சு கட்டிடுவான். ஏற்கனவே அவன் அவரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணதுல அவருக்கு ஏகப்பட்ட லாஸ். அவன் பண்ண லாஸ்னால எங்க 2 பேர்த்துக்கு தினம் வீட்டுல சண்டை. பேசாம அந்த பணம் வந்தோடனே அவரு கையில குடுத்துருங்கம்மா. நானாவது இங்க தினம் சண்டை இல்லாம நிம்மதியா இருக்கேன். நானும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தம்மா. இருந்தாலும் என்னால முடியலம்மா. சரி சரி, அவன் உன்னை பார்க்கத்தான் அங்க வந்துகிட்டு இருக்கிறே. சரிங்கம்மா. ஏங்க, ஆர்டர் பண்ண நெக்லஸ் வந்துருச்சுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க அம்மா பணம் கொடுப்பாங்கன்னு ஆர்டர் போட்டு நெக்லஸ் வாங்கிட்டிய, கொடுக்காம விட்டு போறாங்க. குடுத்துருவாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க வீட்டுல எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியாதா என்ன? சரி, நீயாச்சும் உங்க வீடாச்சு. என்னடா அக்கா இருக்கிறதையே மறந்துட்டியா? இங்க வரதே காணோம். அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? இந்தா. எல்லாம் நல்லா இருக்கிறாங்கக்கா. அதிசயமா வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கே, என்னடா விஷயம்? ஒண்ணும் இல்லக்கா, எனக்கு ஒரு ஜவுளி கடை வச்சு கொடுக்க அம்மா அப்பாவும் முடிவு பண்ணிருக்காங்க. அதாக்கா அந்த சந்தோஷமான விஷயத்தை உங்கள்கிட்டயே சொல்லிட்டு அப்படியே உங்களை எல்லாம் பாட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியே தம்பி, ரொம்ப சூப்பர்டா. நான் சாமி கிட்ட வேணுனது அப்படியே பழிச்சிருச்சு. புதுசா பிசினஸ் பண்ண போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் செய்யறேன். தேங்க்ஸ்க்கா. ஆமா, அம்மா அப்பா கிட்டதான் இப்ப எந்த பணமும் இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு கடை வச்சு தருவாங்க? அதான் நம்ம தாத்தா சொத்து ஒண்ணு இருக்குல்ல, அதை விற்கிறதுக்கு பெரியப்பா ஒத்துக்கிட்டாரு. அதுல வர்ற காசுலதான் எனக்கு கடை வச்சு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. நானும் எத்தனை நாத்தாக்கா அடுத்த பக்கமே வேலைக்கு போயிட்டு இருக்கிறது. எனக்குன்னு ஒரு சொந்த தொழில் இருந்தா தானே நானும் சீக்கிரமா முன்னேற முடியும். அதுவும் இல்லாம நம்ம சொந்த வனத்துல எல்லாருமே சொந்த தொழில் பண்றாங்க. நான் மட்டும்தான்க்கா வேற பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆமாண்டா குட்டி, நீ முன்னேறினதா எனக்கும் ரொம்ப பெருமை. நானும் 4 பேர்கிட்ட கெத்தா சொல்லுவேன், என் தம்பி தான் அப்படின்னு. ஆமாக்கா, நான் முன்னேறினா தானே உனக்கு இங்க ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் எதுக்குக்கா தோட்டத்தை வித்து வர்ற பணத்தை மாமாட்ட கொடுக்க சொல்லி அம்மாட்ட சொன்னேன். பொண்ணுகளா கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களுக்கு நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் எந்த விதத்திலிக்க நியாயம்? எனக்கு தெரியும்க்கா, இவன் முன்னேறிட்டானா அம்மா அப்ப நம்ம சொல்றதுக்கு தலையாட்டாம அவன் சொல்றதுக்கு தலையாட்ட ஆரம்பிச்சிருவாங்களோ. எங்க மிச்ச மீதி இருக்கிற சொத்தை நைசா பேசி உருவ முடியாதோ அப்படின்னு நீ நினைக்கிற நினைப்பு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. எப்படி நீ யோசிக்கிறையா? மாமாவும் நானும் பிசினஸ் பண்ணும்போது பணத்தை எல்லாம் மாமாவுக்கு தெரியாம நீ எடுத்து வச்சுக்கிட்டு என்னாலதான் உங்க பிசினஸ் நட்டமாச்சுன்னு மாமாவை நம்ப வச்சிய. அப்பவே நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு பாசத்தை விட பணம் தான் பெருசு. அந்த சூழ்நிலையில என் மேல தப்பு இல்லைன்னு என்னால் நிரூபிக்க முடியாம கிடையாது. உன்னோட வாழ்க்கை போயிரு அப்படின்னு நான் யோசிச்சதுனாலதான் அந்த பழிய நான் ஏத்துக்கிட்டு வெளியில போனேன். அம்மா அப்பாவை கூட அந்த லாஸ்க்கு நான் தான் காரணம் அப்படின்னு எப்படியோ நம்ப வச்சிட்டியல்ல. அதனாலதான் இன்னை வரைக்கும் என்ன அவங்க எதுக்குமே நம்புறது இல்லை. அப்ப இருந்த மாதிரி இன்னும் நீ இருப்பீன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலக்கா. திருந்தி இருப்பீன்னு ரொம்ப நம்பிக்கையோட உன்னை பார்க்க புறப்பட்டேன். அப்பதான் நீ அம்மா கிட்ட பேசினத நான் கேட்டேன். எங்களை எல்லாம் ஆண் வாரிசுன்னு வளர்ற கொஞ்ச காலத்துக்கு மட்டும் கொண்டாடுறதோட சரி, அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையவே கரையா நரிக்கிற மாதிரி அரிச்சிடுறீங்கல்ல. எங்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கை வேணும், சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு நீங்க யாரு நினைக்கிறதே இல்லையேக்கா. பசங்க எப்படியோ சம்பாதிச்சுக்குவாங்க, ஆனா பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிற பெத்தவங்க இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி அண்ணன் தம்பிக்கெல்லாம் ஒண்ணு இல்லாம சுரண்டி திங்கத்தான் பாப்பீங்க. ரத்த பாசனா என்னன்னு தெரியுமாக்கா? தம்பி கொண்ணுனா அக்கா அழணும், அக்காள் கொண்ணுனா தம்பி துடிச்சு போகணும். அதாக்கா உண்மையான ரத்த பாசங்கிறது. உன்ன மாதிரி போலி முகத்துக்கெல்லாம் தெரியாது. அம்மா, தம்பிக்கு கடையே வச்சு கொடுத்துருங்கம்மா, அவனும் நல்லா இருக்கணும் இல்லம்மா. தனக்கு என்று வாழ்வதில்லை எந்த உயிரினங்களும். ஆறறிவுள்ள
மனிதர்களை தவிர